நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் அரசாங்க அதிபருக்கு அனுர விடுத்த அறிவிப்பு. ஓட்டுநர் உரிமங்கள் மார்ச் மாத இறுதிக்குள் வீடுகளுக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை. பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் இளைஞர் குழுவுக்கும் இடையில் கடும் மோதல், மூவர் மருத்துவமனையில். குடும்ப தகராறால் நேர்ந்த கொடூரம், மகனின் தாக்குதலில் தந்தை பலி. கொழும்பில் நள்ளிரவில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூடு, ஒருவர் பலி, 2 சிறார்கள் மருத்துவமனையில். பாடசாலை மாணவர்களுக்கான 15,000 ரூபாய் கொடுப்பனவு வெளியான தகவல். பாரியளவில் தங்க மோசடி, பொதுமக்களிடம் உதவி கோரியுள்ள காவல்துறை. நுவரெலியாவில் அதிகாலையில் துகள் உறைபனி பொழிவு. வனப்பகுதியில் விசேட சுற்றி வளைப்பு, சுமார் 80,000 கஞ்சா செடிகள் அழிப்பு. திருகோணமலையில் வெடிபொருட்களுடன் 3 கைது, கடற்படையினரின் அதிரடி நடவடிக்கை. தொடர்வன விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் சிறப்பான உள்ளக விளையாட்டு அரங்கு ஒன்றை அமைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டு அதற்கு நிதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது எனவும் அது தற்போது நீதிமன்ற நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது என தெரிவித்த ஜனாதிபதி இத்திட்டங்கள் தொடர்பாக அரசாங்க அதிபருடன் கலந்துரையாடியதாக தெரிவித்துள்ளார். சாவகச்சேரி மீசாலை வீரசிங்கம் ஆரம்ப பாடசாலை மைதானத்தில் நேற்றைய தினம் வீட்டுத்திட்ட மானியத்திற்கான காசோலைகள் வழங்கும் ஆரம்ப நிகழ்வில் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக கல்விக்காக அதிக நிதியை இம்முறை ஒதுக்கியுள்ளதாகவும் மக்களுக்கு ஒரு சிறந்த வருமான வழி ஏற்படுத்த வேண்டும் எனவும் விசேடமாக யாழ்ப்பாணத்தில் விவசாயத்துறை, சுற்றுலாத்துறை, கடத்தொழில்துறை மற்றும் சிறு கைத்தொழில்துறை போன்றன இப்பகுதி மக்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கின்றன எனவும் அனைத்து துறையை மேம்படுத்த வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். கடந்த 2 ஆண்டுகளாக அட்டைகள் இல்லாமையால் தேங்கி கிடந்த சுமார் 5 லட்சம் ஓட்டுநர் உரிமங்கள் மார்ச் மாத இறுதிக்குள் அச்சிடப்பட்டு அதன் உரிமையாளர்களின் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் என மோட்டார் போக்குவரத்து ஆணையர் நாயகம் கமலமரசிங்க தெரிவித்துள்ளார். ஓட்டுநர் உரிமங்களை உடனடியாக வழங்குவதற்காக இதுவரை 8 லட்சம் அட்டைகள் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது. இதுவரை சுமார் 3 லட்சம் அட்டைகள் அச்சிடப்பட்டுள்ளதாகவும் ஆணையர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார். மோட்டார் போக்குவரத்து துறையின் கிளை வேரகெனவில் திறக்கப்பட்டுள்ளது. மேலும் அச்சிடப்பட்ட அனைத்து ஓட்டுநர் உரிமங்களையும் கூரியர் சேவையின் கீழ் உரியர்களின் வீடுகளுக்கு அனுப்ப ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. நிலுவையில் உள்ள ஓட்டுநர் உரிமங்களை அச்சிடுவதை விரைவுபடுத்த மோட்டார் வாகன திணைக்களத்தின் அதிகாரிகள் இரவும் பகலும் உழைத்து வருகின்றனர். தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் 25 அதிகாரிகள் மற்றும் முப்படைகளின் அதிகாரிகளிடமிருந்து உதவி பெறுவதாகவும் கமல் அமரசிங்க மேலும் தெரிவித்துள்ளார். பேராதனை பல்கலைக்கழகத்திற்கு அருகிலுள்ள பகுதியில் பல்கலைக்கழக மாணவர்கள் குழுவிற்கும் உள்ளூர் இளைஞர்கள் குழுவிற்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் காயமடைந்த 3 மாணவர்கள் கண்டி மற்றும் பேராதனை மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்த மாணவர்களில் பேராதனை பல்கலைக்கழக மாணவர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் ரஜித மலலசேகரவும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மாணவர் சங்கத்தின் முன்னாள் தலைவர், கால்நடை மருத்துவ பீட மாணவர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் மற்றும் 8 மாணவர்களுடன் நேற்று முன்தினம் மதியம் பேராதனை பல்கலைக்கழகத்திற்கு சொந்தமான உருகொட்டுவ கோட்டைக்கு அருகிலுள்ள நீர்வீழ்ச்சிக்கு குளிப்பதற்காக சென்றிருந்தனர். மாணவர்கள் குளித்துக் கொண்டிருந்த போது உள்ளூர் இளைஞர்கள் 4 பேர் சம்பவ இடத்திற்கு வந்து பல்கலைக்கழக மாணவர்களை கேலி செய்ய தொடங்கியதை அடுத்து மோதல் தொடங்கியதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மாணவர்களின் அறிவிப்பின் பேரில் கால்நடை மருத்துவ பீடத்தைச் சேர்ந்த மற்றொரு மாணவர் குழுவும் சம்பவ இடத்திற்கு வந்துள்ளனர். இதன்போது அப்பகுதியைச் சேர்ந்த 4 இளைஞர்கள் உடைந்த போத்தல்களால் அவர்களை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. காயமடைந்த மாணவர்கள் பேராதனை போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மேலும் பலத்த வெட்டுக்காயங்களுக்குள்ளான 3 மாணவர்களில் ஒருவர் மேலதிக சிகிச்சைக்காக கண்டி தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்.
கால்நடை மருத்துவப்பீட மாணவர்கள் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் சம்பவம் குறித்து விசாரித்த பேராதனை போலீசார் தாக்குதல் நடத்தியதாக சந்தேகத்தின் பேரில் 4 இளைஞர்களையும் கைது செய்துள்ளது. அனுராதபுரம் மதமாச்சி கடவத்தகம பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் மகனுக்கும் தந்தைக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் தந்தை உயிரிழந்துள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளது. அத்துடன் உயிரிழந்தவர் 2 பிள்ளைகளின் தந்தையாவார். மூத்த மகன் நடத்திய தாக்குதலினாலேயே இந்த மரணம் சம்பவித்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. தனது தந்தை தலையில் காயங்களுடன் வீட்டின் முற்றத்தில் விழுந்து உயிரிழந்த நிலையில் கிடப்பதை அருகிலுள்ள வீட்டில் வசிக்கும் இளைய மகன் கண்டுள்ளார். உயிரிழந்தவர் மூத்த மகனுடன் மது அருந்தியுள்ளதாகவும் ஏற்பட்ட தகராறின் காரணமாக மகன் மரக்கட்டை துண்டால் தாக்கி இந்த கொலையை செய்துள்ளதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. உயிரிழந்தவர் 67 வயதுடைய கடவத்தகம மதவாச்சி பிரதேசத்தை சேர்ந்தவர் ஆவார். 42 வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர் மனநல குறைபாட்டினால் பாதிக்கப்பட்டவர் என குறிப்பிடப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் மதவாச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு ஜிந்துப்பட்டி பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் காவல்துறை விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. முன்னதாக ஜிந்துப்பட்டி பகுதியில் நேற்றிரவு நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 3 காயமடைந்த நிலையில் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் 44 வயதுடைய ஆணொருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அத்துடன் காயமடைந்த மற்ற 2 சிறுவர்கள் என்பதுடன் அவர்கள் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். குறித்த சிறுவர்கள் 3 மற்றும் 4 வயதுடையவர்கள் என தெரிய வந்துள்ளது. இதேவேளை சந்தேக நபர்கள் முச்சக்கர வண்டியில் சென்று துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. நாட்டில் ஏற்பட்ட டித்வா புயலால் பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்படும் கல்வி உதவி கொடுப்பனவு முழுமையாக வழங்கப்பட்டுள்ளதாக அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திரகீர்த்தி தெரிவித்துள்ளார். பேரிடரால் பாடசாலை கற்றல் நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்ட 3000 மாணவர்களுக்கு 15,000 ரூபாய் வீதம் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தற்போது கிடைக்கப்பெற்ற மேல்முறையீடுகளை அதிகாரிகள் மீளாய்வு செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு இணையாக புயலால் சேதமடைந்த வீடுகளை சுத்தம் செய்தல் மற்றும் மீட்டெடுப்பதற்காக ஒதுக்கப்பட்ட 25,000 ரூபாய் மானியத்தையும் அரசாங்கம் வழங்கியுள்ளது. அனைத்து கொடுப்பனவுகளும் தற்போது முடிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த திட்டம் தொடர்பான மேலும் முறையீடுகளும் மதிப்பீட்டில் உள்ளன என்றும் ஆணையர் ஜெனரல் உறுதிப்படுத்தினார். வீடுகளை இழந்து தற்போது தற்காலிக வாடகை வீட்டில் வசிக்கும் குடும்பங்களுக்கு மாதாந்திர வாடகை உதவி வழங்க அரசாங்கம் இப்போது நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் வீடுகள் முற்றிலுமாக அளிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிரந்தர வீடு கட்டுவதற்கு பொருத்தமான நிலங்கள் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். வீட்டு வசதி கட்டுமானம் தொடங்குவதற்கு முன்பு பாதுகாப்பு மற்றும் பொருத்தத்தை உறுதி செய்வதற்காக மதிப்பீடு மற்றும் ஒப்புதலுக்காக இந்த நிலங்கள் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாரியளவிலான தங்க மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படும் ஒருவர் குறித்த தகவல்களை வழங்குமாறு இலங்கை காவல்துறை பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் குருநாகலைச் சேர்ந்த லொகு பதுருகே மகே பிந்தக டி சில்வா என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். இந்த நிலையில் குறித்த சந்தேக நபர் சுமார் 3.5 கிலோ தங்கம் வாங்கி தருவதாக கூறி ஒருவரிடம் 50 மில்லியன் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு அதற்கு பதிலாக தங்க முலாம் பூசப்பட்ட இரும்பு துண்டுகளை கொடுத்து அவர் ஏமாற்றியுள்ளதாக கூறப்படுகிறது. அத்துடன் அவர் தன்னை ஒரு கடற்படை அதிகாரி என்று பொய்யாக கூறி போலி அடையாள அட்டையை பயன்படுத்தி மக்களை ஏமாற்றியதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் வழங்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய கடந்த டிசம்பர் மாதம் கைது செய்யப்பட்ட இவர் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து மேலும் 2 குறித்த சந்தேக நபருக்கு எதிராக முறைப்பாட்டை செய்துள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. இந்த நிலையில் இவரால் பாதிக்கப்பட்டவர்கள் தகவல்களை அறிந்தவர்கள் 0112395371 அல்லது 0718594915 என்ற எண்களுக்கு
தொடர்பு கொள்ளுமாறு காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் லிட்டில் இங்கிலாந்து என்று அழைக்கப்படும் நுவரெலியாவில் இன்று சில இடங்களில் அதிகாலை வேளையில் துகள் உறைபனி பொழிவுடன் கூடிய காலநிலை ஏற்பட்டுள்ளது. இதில் அதிகமாக பல்வேறு இடங்களில் புல்வெளிகளில் பனித்துகள்கள் படர்ந்து காணப்பட்டது. நுவரெலியாவில் ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதத்தில் பனிப்பொழிவு காணப்படும் நிலையில் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் நுவரெலியா நகரில் உள்ள பூங்கா, தேயிலை தோட்டங்களில் பனிப்பொழிந்து காணப்படுகின்றன. இதனால் தாவரவியல் பூங்கா, புல்வெளிகள், கிரகரிபாவி கரையோரம், பூந்தோட்டங்கள், தேயிலை மரங்கள், அலங்கார மரங்கள் உள்ளிட்ட நீண்ட மரக்கறி தோட்டங்கள் உள்ளிட்ட பகுதிகளின் மீது படர்ந்த ஐஸ் துகள்களின் தாக்கம் அதிகமாகவே இருந்தது. இதனால் சுற்றுச்சூழல் முழுவதும் இரு கண்களையும் வசீகரப்படுத்தும் அளவில் வெள்ளை நிறத்தில் காண முடிந்தது. அங்கு நிலவும் மாறுபட்ட காலநிலை சுற்றுலா பயணிகளை அதிகம் கவர்ந்துள்ளதால் அவர்களின் எண்ணிக்கையிலும் அதிகரிப்பு காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் பனிப்பொழிவால் தேயிலை, மரக்கறி மற்றும் மலர் உற்பத்திகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதில் தேயிலை தோட்டங்களில் செடிகள் கருகும் அபாயம் உள்ளது. இதேவேளை காலை முதல் மாலை வரை கடும் உஷ்ணமான காலநிலையுடன் வெயிலும் மாலை முதல் மறுநாள் அதிகாலை வரை வழக்கத்திற்கு மாறாக கடும் குளிரும் நிலவி வருகின்றது. மேலும் இப்பிரதேசத்தில் கடும் குளிர் 9.8 டிகிரி செல்சியஸுக்கு கீழே உள்ளதால் துகள் உறைபனி ஏற்பட்டு வருவதாக தெரிவிக்கின்றன. கோணகங்கார யாழ் வனப்பகுதியின் 5ஆம் மண்டல பகுதியில் விசேட சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த சோதனை நடவடிக்கை நேற்றைய தினம் போலீஸ் விசேட அதிரடிப்படை புத்தள முகாமின் அதிகாரிகளால் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதன்போது சுமார் 2 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட 80,660 கஞ்சா செடிகள் இதன்போது கைப்பற்றப்பட்டுள்ளன. இதேவேளை ஆதாரத்திற்கு மாதிரிகளை எடுத்ததன் பின்னர் கஞ்சா செடிகள் தீ வைத்து எரிக்கப்பட்டு அழிக்கப்பட்டன. இதனுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்ய கோணகங்கார போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். திருகோணமலை சம்பூர் கடற்பரப்பில் சட்டவிரோதமான முறையில் வெடிபொருட்களை பயன்படுத்தி கடத்தொழிலில் ஈடுபட முயன்ற 3 நேற்று கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பூர் கடற்பகுதியில் வழமையான ரோந்து பணிகளில் ஈடுபட்டிருந்த கடற்படையினர் சந்தேகத்துக்குரிய முறையில் நடமாடிய படகொன்றை மறித்து சோதனையிட்ட போதே குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது குறித்த படகில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 3 டைனமைட் வெடிபொருள் கட்டுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து டைனமைட் வெடிபொருட்கள் சட்டவிரோத கடத்தொழில் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்ட இயந்திர படகு மற்றும் ஏனைய உபகரணங்களை கடற்படையினரால் மீட்கப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட 3 மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக சம்பூர் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக சம்பூர் போலீசார் தெரிவித்தனர். இந்நிலையில் கடல் வளங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் இவ்வாறான வெடிபொருள் பாவனை குறித்து கடற்படை மற்றும் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.